வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்புக்கு பூசணிக்காயை கட் பண்ணி விதையெல்லாம் நீக்கிட்டு தோலை சீவி நமக்கு வேண்டிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மோர் குழம்புக்கு வேண்டிய மசாலாவுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய், காரத்துக்கு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, ஜீரகம், அப்புறம் துவரம்பருப்பு, அரிசி கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து இதெல்லாம் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காயை சேர்த்துக்கோங்க. இதில் வந்து மஞ்சத்தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு காய் வேகிறதுக்கு வேண்டிய தண்ணியை சேர்த்து மூடி வச்சு வேக விடலாம். காய் வெந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. வேணும்னா தண்ணியை சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. தனியாக வந்து தயிரை வந்து நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தாளிப்பு வந்து வெறும் காஞ்ச மிளகா ப்ளஸ் பெருங்காயம். ஸோ லஞ்சுக்கு வந்து சாதம், மோர் குழம்பு, ஏர் ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர், ஆம்லெட், ட்ராகன் ஃப்ரூட். இதுதான் இன்றைக்கி நான் சாப்பிட்ட லஞ்ச்.